வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கான வீடியோவில் ராமேஸ்வரம் பெங்களூர் ரயில் சேவை நீட்டிப்பு, தூத்துக்குடி பெங்களூர் இடையே புதிய ரயில் சேவையானது அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. சிவகங்கை கடையநல்லூர் புதிய நிறுத்தம், தாம்பரம் கோயம்புத்தூர் மற்றும் சென்னை சென்ட்ரல் கொல்லம் ரயிலுக்கு முழுவதும் முன்பதிவு பெட்டிகள் நீக்கியிருக்காங்க. அது எல்லாத்தையும் பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ட்ரெயின் நம்பர் 07355 07356 ஹூப்ளி ராமேஸ்வரம் ஹூப்ளி ரயில் சேவையானது ஜூன் மாதம் வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இந்த ரயிலானது பாம்பன் பாலம் பணிகள் காரணமாக ராமநாதபுரம் வரை மட்டுமே இயக்கப்படுகிறது. அதேபோல் இந்த ரயிலுக்கு கூடுதலாக சிவகங்கை ரயில் நிலையத்தில் நிறுத்தம் வழங்கப்பட்டுள்ளது. ட்ரெயின் நம்பர் 07355 ஹூப்ளி ராமநாதபுரம் சிறப்பு ரயிலானது ஹூப்ளி ரயில் நிலையத்திலிருந்து எல்லா சனிக்கிழமைகளிலும் காலை 6:50 மணிக்கு புறப்பட்டு ஞாயிற்றுக்கிழமை காலை 4:23 ராமநாதபுரம் ரயில் நிலையத்தை வந்து சேரும். மறுமார்க்கத்தில் ட்ரெயின் நம்பர் 07356 ராமநாதபுரம் ஹூப்ளி ரயிலானது ராமநாதபுரத்திலிருந்து எல்லா ஞாயிற்றுக்கிழமைகளிலும் இரவு 9:50 மணிக்கு புறப்பட்டு மறுநாள் அதாவது திங்கட்கிழமை மாலை 7:40 ஹூப்ளி ரயில் நிலையத்தை சென்று சேரும். இந்த ரயிலானது தமிழகத்தில் மானாமதுரை, சிவகங்கை, காரைக்குடி, புதுக்கோட்டை, திருச்சி, கரூர், நாமக்கல், சேலம், தர்மபுரி, ஹொசூர் ஆகிய ரயில் நிலையங்களில் நின்று செல்லும். இந்த ட்ரெயின் பெங்களூர் செல்ல ஒரே ஒரு ரயில் ராமநாதபுரம் மாவட்டத்திலிருந்து. ஆனால் இந்த ரயிலுக்கு பரமக்குடி நிறுத்தம் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருக்காங்க. ஆனால் பரமக்குடி நிறுத்தம் இதுவரையும் வழங்கப்படவில்லை. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். பாம்பன் பாலம் திறக்கும் போது இந்த நிறுத்தம் வழங்கப்படலாம் அப்படின்னு எதிர்பார்க்கிறாங்க. ஹூப்ளி ராமநாதபுரம் சிறப்பு ரயிலின் சேவையானது ஜனவரி 4 முதல் ஜூன் 28 வரையும், அதே போல ராமநாதபுரம் ஹூப்ளி ரயிலின் சேவையானது ஜனவரி 5 முதல் ஜூன் 29 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. பெலகாவி தூத்துக்குடி SMVB பெங்களூர் இடையே சிறப்பு ரயிலானது இயக்கப்பட உள்ளது. ட்ரெயின் நம்பர் 07361 பெலகாவி தூத்துக்குடி சிறப்பு ரயிலானது பெலகாவி ரயில் நிலையத்திலிருந்து வருகின்ற டிசம்பர் 20 காலை 9:55 மணிக்கு புறப்பட்டு மறுநாள் காலை 11 மணிக்கு தூத்துக்குடி ரயில் நிலையத்தை வந்து சேரும். மறுமார்க்கத்தில் ட்ரெயின் நம்பர் 07362 தூத்துக்குடி SMVB பெங்களூர் சிறப்பு ரயிலானது தூத்துக்குடி ரயில் நிலையத்திலிருந்து வருகின்ற டிசம்பர் 21 மதியம் 1 மணிக்கு புறப்பட்டு மறுநாள் அதிகாலை 3 மணிக்கு SMVB பெங்களூரு ரயில் நிலையத்தை சென்று சேரும். இந்த ரயிலோட ஒரு சேவை பெலகாவிலிருந்தும் ஒரு சேவை SMVB பெங்களூரு ரயில் தான் இயக்கப்பட இருக்கு. இது ஒரே ஒரு ட்ரிப் தான் இயக்க போறாங்க. ஸோ மக்களோட வரவேற்பை பொறுத்து இந்த ரயிலானது கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டை முன்னிட்டு தொடர்ந்து இயக்கப்படலாம். இந்த ரயிலானது கிருஷ்ணராஜபுரம், பங்காரப்பேட்டை, சேலம், நாமக்கல், கரூர், திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், சாத்தூர், கோவில்பட்டி ஆகிய ரயில் நிலையங்களில் இரு திசைகளிலும் நின்று செல்லும். அடுத்து தாம்பரம், கோயம்புத்தூர் மற்றும் சென்னை சென்ட்ரல் கொல்லம் ஆகிய 2 சிறப்பு ரயில்களில் முன்பதிவில்லா பெட்டிகளை முழுவதுமாக நீக்கியிருக்காங்க. ஏன் நீக்கியிருக்காங்க அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம். ட்ரெயின் நம்பர் 06184 06185 தாம்பரம் கோயம்புத்தூர் தாம்பரம் ரயிலில் ICF பெட்டியிலிருந்து LHB பெட்டிகளாக மாற இருக்கு. ஸோ அதனால இந்த மாற்றமானது நடைமுறைக்கு வருது. அதன்படி இந்த ட்ரெயினில் 2 AC 2 tier, 4 AC 3 tier, 2 AC 3 tier எக்கனாமி, 10 ஸ்லீப்பர், 1 SLRD, 1 லக்கேஜுக்கும் பிரேக் வேன் சேர்த்து மொத்தமாக 20 பெட்டிகளை கொண்டு இயங்க இருக்கு. இந்த மாற்றமானது வருகின்ற 20 முதல் தாம்பரத்தில் இருந்தும் வருகின்ற 22 முதல் கோயம்புத்தூர்ல இருந்தும் நடைமுறைக்கு வர உள்ளது. அதே போல ட்ரெயின் நம்பர் 06113 06114 MGR சென்னை சென்ட்ரல் கொல்லம் MGR சென்னை சென்ட்ரல் ரயிலில் இனிமே அன்ரிசர்வ்டு பெட்டிகள் கிடையாது, எல்லாமே ரிசர்வேஷன் பெட்டிகள் தான். இந்த ரயிலில் ஒரு AC 2 tier, 5 AC 3 tier, 8 ஸ்லீப்பர், 1 SLRD, 1 லக்கேஜுக்கும் பிரேக் வேன் சேர்த்து மொத்தமாக 16 பெட்டிகளை கொண்டு இயக்கப்பட உள்ளது. சென்னை சென்ட்ரலிருந்து வருகின்ற டிசம்பர் 21 முதலும் கொல்லத்திலிருந்து வருகின்ற டிசம்பர் 22 முதலும் இந்த மாற்றமானது நடைமுறைக்கு வர உள்ளது. ட்ரெயின் நம்பர் 07175 07176 செகந்திராபாத் கொல்லம் செகந்திராபாத் தென்காசி வழியாக இயங்க இருக்கும் ரயிலுக்கு கடையநல்லூர் ரயில் நிலையத்தில் கூடுதலாக நிறுத்தம் வழங்கப்பட்டுள்ளது. செகந்திராபாத்திலிருந்து கொல்லம் நோக்கி செல்லும் போது கடையநல்லூருக்கு இரவு 8:48 8:50 மணிக்கு புறப்படும். கொல்லத்திலிருந்து செகந்திராபாத் நோக்கி செல்லும் போது கடையநல்லூருக்கு காலை 9:25 9:27 புறப்படும். மக்களே, நாம் இப்போ சொன்ன எல்லா ரயில்களுக்கும் முன்பதிவானது துவங்கி நடைபெற்று கொண்டிருக்கு. தேவையுடையவர் பயன்படுத்திக் கொள்ளுங்க. இந்த ஒரு தகவல் அவ்வளவுதான். இந்த ஒரு தகவல் மற்றவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.